வெல்கம் டு டேஸ்டி கிங்டம். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது சன்னா மசாலா சுண்டல். சுண்டல் செய்கிறதுக்கு 8 மணி நேரத்துக்கு முன்னாடி சன்னா மசாலா ஊற வச்சு குக்கரில் வச்சுருக்கேன். இதை நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். மசாலா சுண்டல் செய்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில். ஒரு பெரிய தக்காளி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, 4 பூண்டு பல் வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் கொடுத்து நையை அரைச்சிக்கலாம். கடாய் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்ச உடனே 1/2 ஸ்பூன் கடுகு ஜீரகம் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. பச்சை மிளகா 1 கீரி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். ஒரு கொத்து கறிவேப்பிலை வச்சுருக்கேன், கலசி இதை சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டை இதில் கலந்துக்கலாம். இதில் கலந்து நல்லா வதக்கிக்கணும். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், ருசிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. நான் இதில் வந்து கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் அதை காமிக்க மறந்துட்டேன், நீங்கள் அதில் சேர்த்துக்குங்க. வேக வச்ச சுண்டல் அதில் சேர்த்துக்கலாம். மசாலாவும் சுண்டலும் நல்லா வதங்கிட்டு இருக்கு. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் இதில் நல்லா வதக்கிடுங்க. இப்போ உப்பு காரம் எல்லாம் நல்லா ஏறி இருக்கும். மசாலா எல்லாம் நல்லா கலந்துருச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி தூவிக்கலாம். இதில் பொடியை நறுக்கி வச்ச வெங்காயம் மேலே தூவிக்கலாம். ஓமப்பொடி இருந்ததுன்னா இது கலருக்காக அட்ராக்ஷனாக கொடுக்கறதுக்காக இதையும் தூவி பரிமாறலாம். சன்னா மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. சன்னா மசாலா சுண்டல் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.